இன்றைய தலைப்பு வெள்ளியங்கிரி கைலாய மலையின் சிறப்புகள் ஆகும். கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலை சிவபெருமானின் ஏழுமலை என்றும் தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மலையில் பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொண்டு மகிழ்கின்றனர். பிரசித்தி பெற்ற புண்ணிய தலமாக விளங்கும் இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கும். சிவபெருமான் நீர், நிலம், அக்னி, வாயு மற்றும் ஆகாயம் என பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற பஞ்சபூத ஸ்தலமாக இது விளங்குகிறது. இங்கே சிவன் பஞ்சலிங்க கேசனாக 6 அடி அகலமுள்ள சிறிய குகையில் அருள் புரிகிறார். தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த வெள்ளியங்கிரியில் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். ஏழுமலை என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது திருப்பதி திருமலைதான். ஆனால் சைவ கடவுளான சிவபெருமானுக்கும் ஏழுமலை திருத்தலமாக திகழ்கிறது வெள்ளியங்கிரி மலைக்கோயில். நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலைதான் தென் கைலை என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை. இயற்கையின் பேர் உருவில் இறைவனை காணுகிற மரபு நம்முடையது. வெள்ளியங்கிரியின் 7வது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாக எழுந்த சுயம்பு லிங்கம். ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூட்சும வடிவிலும் நடமாடுகின்ற புனிதமிக்க மலை வெள்ளியங்கிரி. அவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து ஈடுபடுகின்ற மலை வெள்ளியங்கிரி. முதல் மலை செங்குத்தான பாதை கொண்டது. ஏறுவதற்கு சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த மலைப்பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்துக்கு நாம் ஒப்பிடலாம். ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்குமோ அதுபோல முதல் மலை ஏறுவது சற்றே சிரமமாக இருக்கும். முதல் மலையை தாண்டி வருபவர்களை வரவேற்க விநாயகப் பெருமான் காத்திருக்கிறார். 2வது மலை பயணம் பழகிவிட சுனையில் நீர் குடித்து 2வது மலையில் உற்சாகமாக நடையிடும்போது அதன் எல்லையாக நிமிர்ந்து நிற்கிறது வழுக்குப்பாறை ஒன்று. இந்த பாறையில் ஏறும்போது புதுமையாக இருக்கிறது. வழுக்குப்பாறை வந்த உடனேயே 2வது மலை முடிந்துவிட்டதை பக்தர்கள் புரிந்து கொள்வார்கள். 3வது மலையும் ஒரு சுனையோடு துவங்குகிறது. இதற்கு கைத்தட்டி சுனை என்று பெயர். இந்த சுனை இருக்கும் பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் மிகுதி என்பதால் இங்கே நின்று கைத்தட்டினால் பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும் என்ற நம்பிக்கை. இதனாலேயே கைத்தட்டி சுனை என்று பெயர். 3வது மலை முடிவடைந்த இன்னொரு சுனையில் இதற்கு பாம்பாட்டி சுனை என்று பெயர். 4வது மலை சமதளத்தில் இருக்கிறது. நடந்து போக எளிதாகவும் பக்தர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது. இது மண் மலையாக இருக்கிறது. இது ஒரு புறம் அடர்ந்த வனமாகவும் மறுபுறம் பாதாளமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த 4ஆம் மலையில்தான் ஒட்டர் என்கிற சித்தர் சமாதி அடைந்திருக்கிறார். எனவே ஒட்டர் சமாதி என்கிற பெயர் வெள்ளியங்கிரி பக்தர்களுக்கு நன்கு அறிமுகமான பெயர். மலைக்கு பீமன் கலியுருண்டை மலை என்று பெயர் உண்டு. பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கியிருந்ததாகவும் அப்போது வெள்ளியங்கிரிக்கு வந்ததாகவும் நம்பப்படுகிறது. எனவே பீமன் கலியுருண்டை மலை அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படும். அர்ஜுனன் தலைப்பாறை போன்ற இடங்கள் எல்லாம் இங்கே உண்டு. 5ஆம் 6ஆம் மலைகள் ஏற்றம் இறக்கம் நிரம்பியதாக ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக அமைந்திருக்கின்றது. 6வது மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியது. இங்கே பாயக்கூடிய சுனை ஆண்டிச்சுனை. இது நீலி ஆற்றில் சேர்கிறது. இங்கே குளிப்பது மறக்க முடியாத சுகமான அனுபவம் என்கின்றனர் பக்தர்கள். 5வது மற்றும் 6வது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவை. எனவே இவற்றுக்கு திருநீற்று மலை என்றும் பெயர் உண்டு. இந்த திருநீற்று மலையிலிருந்து வெள்ளை மணலை இறைவனுடைய திருநீராகவே போற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்வது பக்தர்களின் வழக்கம்.
ஏழாவது மலை சுவாமிமுடி மலை என்ற பெயர் கொண்ட ஏழாவது மலை மேல் ஏறுவது முதல் மலையில் ஏறியபோது இருந்த அதே அளவு சிரமமும் சவாலுமானதாகவும் இருக்கும். இதில் பெரும் பாறைகள் ஒன்றும் சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் காட்சி தரும் அரிய காட்சி கண்களுக்கு விருந்தாகிறது. இதை தோரண வாயில் என்று அழைக்கிறார்கள். ஏழாவது மலையில் இருக்கிற சுயம்பு லிங்கம் அனைவராலும் வழிபடுகின்ற வெள்ளியங்கிரி ஈசன். மலையேறி வந்த களைப்பும் நாம் தானா ஏறி வந்தது என்கின்ற மலைப்பும் பறந்து போகும் விதமாக அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகம் யுகமாய் கோயில் கொண்டு இருக்கிறார் வெள்ளியங்கிரி ஈசர். கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளியங்கிரி சாரலில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தியே கிடைக்கும் என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. வெள்ளியங்கிரியின் எந்த ஒரு மலையையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அவர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய பலன்களை பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. வாருங்கள், நாமும் வெள்ளியங்கிரி செல்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானை அமுத்தி விடவும். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம்.